நாளைக்கு கும்பாபிஷேகம். அதுக்கு முன்னாடி சாயந்தரம் அன்னதானம் பண்ண போறாங்க. அதுல என் பேத்திங்க நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு ஊர் ஜனங்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அன்னதானம் முடிஞ்சதும் முளைப்பாரி எடுக்கிற நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில என் பேத்திங்க நீங்க எல்லாரும் முளைப்பாரி எடுக்கணும்னு எனக்கு ஆசை. பாட்டி, முளைப்பாறை நிகழ்ச்சி நடக்க போகுதா? நான் இது வரைக்கும் எங்கேயும் முளைப்பாறை எடுத்ததே இல்ல. எனக்கு முளைப்பாறை எடுக்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. அம்மாடி, நீங்க 4 பேரும் முளைப்பாரி எடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை ஆரம்பிச்சு வைக்கணும். அதுதான் என்னோட ஆசையே. அதுக்கு தான் உங்க எல்லாருக்கும் புது துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை எடுத்துட்டு போய் எல்லாரும் புது துணியை மாத்திட்டு வரீங்களா? ரேவதி, உனக்கு தான் கையில அடிபட்டிருக்குல்ல, நீ எப்படி முளைப்பாரி எடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் நீ போக வேண்டாம், அதான் உனக்கு நல்லது. இல்ல சித்தி, எனக்கு இப்போ கை கொஞ்சம் குணமாயிடுச்சு. என்னால முளைப்பாறை எடுக்க முடியும். ரேவதி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏய் கிழவி, நீ வரப்பவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேல ஏறி உட்காந்துக்குவேன். முளைப்பாரி எடுக்க ஏன் பொண்ணுங்க வரணுமா? அதுக்கு நீ கொடுக்கிற புது ட்ரெஸ் போட்டுக்கணுமா? அதுக்கெல்லாம் நான் சம்மதிப்பேன்னு நம்பி வந்திருக்கேன். என் அம்மா சாவுக்கு காரணமே நீயும் புருஷனும் தான். நீங்க செஞ்ச துரோகத்தை இன்னும் என்னால மறக்கவே முடியல. அக்கா, நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி நம்ம பொண்ணுங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லுக்கா. அப்பதான் இந்த கிழவி அடங்கும். வேண்டாம் சாமுண்டீஸ்வரி, என் பேத்திங்களை மட்டும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடாத. முளைப்பாரி எடுக்கிறதுக்கு உன் வீட்டுல ஒருத்தர் இல்லையான்னு என்னை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் என் பேத்திங்க இருக்காங்க, அவங்க வந்து முளைப்பாரி எடுப்பாங்கன்னு வீராவேசமா பேசிட்டு வந்துட்டேன். நீ இவங்களெல்லாம் அனுப்பி வைக்கலன்னா எனக்கு ரொம்ப கேவலமாயிடுமா. என் மானத்தை காப்பாத்துமா. உன்னை யார் இப்படி வீராவேசமா பேச சொன்னது? நீ பேசினதுக்கெல்லாம் இவங்களை அனுப்பி வைக்க முடியாது. போ. ஏய், இன்னும் ஏன் நிக்கிற? வெளியே போ. இப்ப நீ போகலன்னு வெச்சுக்கோ, நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாங்க வர மாட்டோம். வேண்டாம்மா, அப்படியெல்லாம் பண்ணிடாத. நாளைக்கு நீங்க எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பா வரணும். நீ அனுப்புவேன்னு நான் நம்புறேன்ப்பா. நான் போறேன். சூப்பர்க்கா. இன்னைக்குதான் நீ பழைய சாமுண்டீஸ்வரி மாதிரி அந்த கிழவிய வெளுத்து வாங்கியிருக்க. இப்படியே எப்பவுமே இருக்கா? அம்மா, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. பாட்டி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது நினைச்சு செய்ய வந்தாலும் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிட்டே இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு தான் இந்த பகையை இன்னும் இப்படியே வச்சிட்டு இருக்க போறீங்க? ரேவதி, நீ ரொம்ப பேசுற. எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? உள்ள போடி. பாட்டி, வருத்தப்படாதீங்க பாட்டி. எப்படி வருத்தப்படாம இருக்கிறது? ஓ அத்தைக்காரி என்ன பேச்சு பேசினான்னு பார்த்தேல்ல. பாட்டி,
நாளைக்கு தான் நாங்கள் எல்லாரும் வரப்போகிறோம்ல பாட்டி. அந்த வெறுமை இருக்கால்ல, அவன் என்ன சொன்னா தெரியுமா? உன் வீட்டில் முளைப்பாரி எடுக்கிறதுக்கு ஆளுங்களே கிடையாது, நீயும் உன் புருஷனும் அனாதையா கிடக்குறீங்கன்னு ரொம்ப கேவலமா பேசிட்டான்ப்பா. அவங்கிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன். முளைப்பாரி எடுக்கிறதுக்கு என் வீட்டில் 4 பேத்திங்க இருக்காங்க, அவங்க வருவாங்கன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்தேன். ஆனா இப்போ உன் அத்தைக்காரி என் பேத்திங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டா. அவன் முன்னாடி நான் தோத்து போய் நிப்பேனப்பா. நான் எப்படி பருப்பேன்? ஏற்கனவே அவன் நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. இல்லை பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பேத்திங்க இங்கே வருவாங்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் பாட்டி. நீங்கள் தைரியமாக இருங்க. நிஜமாவையா சொல்ற? ஆமாம் பாட்டி, நான் கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயா, இந்த துணிமணி எல்லாம் அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துறியா? இல்லை பாட்டி, இது இங்கே இருக்கட்டும். முதல்ல நான் அத்தை கிட்ட போய் பேசி சம்மதிக்க வச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டு போகிறேன். சரியா. நான் போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. இருங்க. சகல, இப்ப என்னப்பா பண்றது? பாட்டி பேத்திங்க முளைப்பாரி எடுக்க வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அத்தையும் அனுப்பக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நீயோ பாட்டி கிட்ட பேத்திங்க கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்ட. இந்த இடியாப்பச்சுக்களை நம்ம எப்படி பாத்திக்க போறோம்? சகல, ஒரு ஐடியா தோணுது. அதை மட்டும் பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா முளைப்பாரி மேட்ரு சால்வ் ஆயிடும். என்ன ஐடியா? சகல, ரகலையே இல்லாம பக்காவா ஒரு பிளான் மாட்டிக்கிச்சு. இத மட்டும் பக்காவா பண்ணிட்டோம், அத்தையா உங்க பொண்ணுங்களை முளைப்பாரி எடுக்க அனுப்பி வச்சிருவாங்க. I will go and do it. ஐயோ சகல, என்னாச்சு? என்னாச்சு? என்னது, எப்படி நெருப்பு பிடிச்சி எரியுது? தெரியலக்கா, நான் போனே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கரகர வாட வந்துச்சு. என்னன்னு பார்த்தா எப்படவே எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். சித்தி, ஐயோ, நெருப்பு பிடிச்சுக்குச்சா? இங்க எப்படி நெருப்பு வரும்? சித்தி, நாங்கெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிட்டோம். திடீர்னு எப்படி சிலையில தீ பிடிக்கும்?
ஒண்ணும் புரியலையே. தீ பிடிக்கிற மாதிரி பக்கத்துல எதுவுமே இல்லையே சித்தி. அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? எனக்கு என்னமோ இது சாமிக்கு தோணுது. சாமி குத்தமா? ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? ஆமா மாமா, இது சாமி குத்தமா தான் இருக்கும். கோவில் சடங்கு அவமதிச்சதுனால தான் இப்படிலாம் அபசகுடமா நடக்குதுன்னு எனக்கு தோணுது. அபசகுடமா? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? மாமா, பாட்டி வந்து முளைப்பாரி எடுக்கிறதுக்காக பேத்திங்களை கூப்பிட்டாங்கல்ல? ஆமா. அப்ப அத்தையும் சின்னத்தையும் சேர்ந்துக்கிட்டு உங்க பொண்ணுங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல? அந்த சாமி குத்தம் தான் இப்படிலாம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எதோட முடிச்சு போடுறீங்க? சேலையில நெருப்பு பிடிச்சது சாதாரண விஷயம்தான். இத போய் சாமி குத்தம் அது இதுன்னு பெருசா பேசுறீங்க. சின்னத்த, இவ்வளவு நாள் ஒரு வாட்டியாச்சும் இந்த வீட்டுல எங்கேயாச்சும் உங்க புடவைல தீ பிடிச்சிருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. இன்னைக்கு நீங்க எதர்ச்சியா டைனிங் டேபிள்ல ராணி மாதிரி உட்கார்ந்து செல்போனை பார்த்துட்டு இருக்கும்போது உங்க புடவைல தீ பிடிக்குதுன்னா இத வேற என்னன்னு சொல்றது? சாமி குத்தனா? ஆமா, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். முளைப்பாரி எடுக்க கூடாதுன்னு என்ன தடுத்தீங்கல்ல, அதான் கடவுள் சோதனையை காட்டுறாரு. சாமி விஷயத்துல விளையாடுறது தப்புன்னு இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோங்க சித்தி. ஏய், என்ன ஆளாளுக்கு பயமுறுத்துறீங்க? இது சாதாரணமா நடந்த விஷயம். இதுக்கு கண்ணு காது மூக்கு வச்செல்லாம் பேசாதீங்க. இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க, பெருசுப்படுத்தாதீங்க. பெருசுப்படுத்தாதீங்க அத்த. அப்படி அசால்ட்டா விடுற மாட்டா இது? சாமி குத்தம் உங்களோட முடியாம இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா யாரு பதில் சொல்றது? எங்க பெரியத்துக்கு வந்ததுன்னா தாங்குமா அந்த குடும்பம்? அப்போ இதுக்கு என்னமாமா பண்றது? யாராவது சாமியார கூட்டிட்டு வந்து குறி கேட்கலான்னு தோணுது. அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னாரு வச்சுக்கோங்க, அது அப்படியே செஞ்சிடலாம். மாப்பிள்ள சொல்றதா கரெக்ட். யாராவது சாமியாரை கூட்டிட்டு வந்து நம்ம பரிகாரம் கேட்டுருவோம். அதெல்லாம் வேண்டாம் மாமா, தேவையில்லாத வேலை. அப்படிலாம் சொல்லாதீங்க. தெய்வ குத்தமா எடுப்போது. சாமியார் வரட்டும், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஏ, நான் சொல்றதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சொன்னா கேளுங்களேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, விடுங்க. சந்திரா, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சாமியார் வரட்டும், அவர் இதுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்போம். மாப்பிள்ள, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை. கூட சகலையும் கூட்டிட்டு போறேன். சரி, போயிட்டு வாங்க. பாப்பா போலாம். சந்திரா, நீ போய் ட்ரெஸ் மாத்து. சகல, என் கெட்டப் ஓகேவா? ஆ, அப்போ ஒர்க் அவுட் ஆயிடும்னு சொல்றியா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நீங்க எதனா ஓவரா பேசி மாட்டிக்காம இருந்தா சரி. ஓவரா பேச மாட்டேன்ப்பா, ஓவர் ஆக்டிங்கும் பண்ண மாட்டேன். இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். சரி வாங்க. எப்பா ஒரு நிமிஷம். என்ன? என்ன எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அதை நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேங்க. பேசாம வாங்க. மங்களம் மங்களம். நீங்க முன்னாடி போங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாங்க சாமி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாங்க சாமி, உட்காருங்க. ஓம் நம சிவாய. பக்தா, என் அருகில் வா. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி.
கடவுளுக்கு சமமாக இங்கு அமர்வதற்கு எந்த மானிட பதர்களுக்கும் உரிமை இல்லை. புரிகிறதா? ஆ. டே மயிலி, அத்தையோ முன்னாடி கை கட்டி நிக்க வச்சிட்டியாடா. ஆகா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எங்க எங்க என் வீட்டுக்காரரை காணோம்? உங்க கூட தானே வந்தாரு. இப்போ நீங்களும் சாமியாரும் மட்டும் வந்திருக்கீங்க. அது சாமி தான் அவரை கோயிலுக்கு ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருக்காரு, வந்துருவாரு. ஓ, பக்தாய், அவன் உன்னுடைய கணவனா? ஆமா சாமி. ரொம்ப தங்கமான மகன் அவன். அவன் ஒரு வளர்ந்த குழந்தை, கள்ளம் கபடம் இல்லாதவன். அவனை கணவனாக அடைய நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மகளே, கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் அவன் மருமகனாக கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீங்க அவரை புகழ்ந்து பேசுறது எனக்கு பெருமையா இருக்கு சாமி. அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறது என் ஞான திருஷ்டியில் தெரியுது. அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக இருப்பது உங்கள் வீட்டுக்குத்தான் பெருமை, புகழ், கௌரவம். அந்த மீசை வைத்த குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன சாமி வந்ததுல இருந்தே மூத்த மாப்பிள்ளை பத்தியே பேசிட்டு இருக்காரு? ஒண்ணு புரியலையே. என் ஞான திருஷ்டியில் நீ ஒரு சந்தேக பேர்வழி என்று பார்க்கும்போதே தெரிகிறது. அந்த தங்கத்தின் தங்கம் எனக்கு உணவு வேணும்னு கேட்டதும் அவர் கோவில்ல வாங்க போயிருக்காரு. அவரு ரொம்ப இலகிய மனம் படைச்சவர். நான் இப்படி ஒரு சிஷ்யனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் கிடைக்கல. அவர் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளைய வரணுங்கிறது அந்த ஈசனுடைய செயல். ஓம் நமச்சிவாய. சாமி, அங்கே ஏதோ தூசி இருக்கு. என்ன இப்படிலாம் பேசி மாட்டிக்காதுங்க, ஒழுங்கா வந்த வேலையை பாருங்க. ஏப்பா, எனக்கு எப்பயாவது தான் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது, விடுப்பா. மங்களம் மங்களம். சரி, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? இங்கு என்ன பிரச்சனை? இவ என் தங்கச்சி. இவள்தான் உங்கள் பிரச்சனையா? இல்ல சாமி, இவ புடவையில திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. அதை எல்லாரும் அபசகுணம்னு சொல்றாங்க. அதனால உங்களை மாதிரி சாமியாரை கூப்பிட்டு கேட்டா அவங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் சொல்லுவாங்க. அதான் நான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். நடந்தது என்னவென்று கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அப்பொழுதுதான் என்னால் உங்களுக்கு உதவ முடியும். நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் சாமி. சொல்லு குழந்தாய், சொல்லு. சாமி, திருப்புலானி அதான் எங்க பாட்டியோட ஊரு. அங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அத எங்க அப்பா கையால தான் செய்ய போறாரு. இன்னைக்கு சாமிக்கு முளைப்பாறை எடுக்க பாட்டி வந்து இங்க சொன்னாங்க. ஆனா எங்க அம்மாவும் சித்தியும் எங்களை அனுப்பி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாட்டியும் வருத்தமா இங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் சித்தியோட சேலையில தீ பிடிச்சது. அது அபசகுணமா நாங்க நினைச்சோம். இத பத்தி உங்களை மாதிரி சாமியார் கிட்ட கேட்டா என்ன ஏதுன்னு விளக்கமா சொல்லுவீங்கல்ல, அதான் உங்களை வர வச்சோம். ஆமா சாமி, எதனால அப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
நமச்சிவாய. சாமி நீங்களே கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டீங்க. இந்த வீட்ல மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எப்படி பார்த்தாலும் கணக்கு சரியா வரலையே. என்ன சாமி சொல்றீங்க? சாமி குத்தத்துக்கு ஆளாயிருக்கீங்க. நான் உருட்டின சோழியும் போட்ட கணக்கும் அப்படிதான் சொல்லுது. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாவே வரல. அந்த தெய்வ குத்தத்தை சம்பாதிச்சிட்டீங்க. பாவி ஆயிட்டீங்க. பாவி ஆயிட்டீங்க. அக்காவும் தங்கையும் தானே பாவி ஆயிட்டீங்க. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே. நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அதுல நீங்க கலந்துக்கிறது தானே புண்ணியம். ஆனா நீங்க முளைப்பாரி எடுப்பதற்கு உங்க மகள்களை அனுப்பாம இருப்பது மிகப்பெரிய பாவம். தீராத பாவம். அவங்க கைகளால் அன்னதானம் போடுவது உங்களுக்கு தான் புண்ணியம். இதை நீங்கள் உங்கள் பெண்களை செய்ய விடாம தடுத்ததால் சேலையில் தீப்பிடித்ததற்கு அதுதான் காரணம். அந்த அபசகுணத்தை அது உணர்த்திருக்கிறது. இப்படியே நீங்க பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களுடைய சேலையும் அடுத்தடுத்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இதுக்கு பரிகாரமா உங்க பொண்ணுங்களை கோயிலுக்கு அனுப்பி முளைப்பாரி எடுக்க சொல்லுங்க. இவங்க கையால் அன்னதானம் பண்ண சொல்லுங்க. எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ஓம் நமச்சிவாய. பாத்தியா, கோவில் விஷயத்துல எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்பினீல்ல, இப்ப என்ன நடந்துச்சு பாத்தியா? சாமியா பார்த்து தண்டனை கொடுத்திருக்காரு. இனிமேலாவது சாமி விஷயத்துல தலையிடாம இரு. அக்கா, எனக்கு என்னமோ இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. காக்கா உட்கார பணமழை விழுந்த கதையால இருக்கு. நான் இது எதையும் நம்பல. சித்தி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சாமி விஷயத்துல விளையாடாதீங்க. ஆமா சித்தி, சாமியாரே தெய்வ குத்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும். அம்மா, நம்ம போலாமா? கள்ளஞ்சக்காரி கரையவே மாட்டேன்றாளே. ஒருவேளை பாம்பு போட்டு வெடிச்சாதான் கரைவாளோ? ஆமாமா, வீட்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. கோவில் காரியத்தை செய்யாம இன்னும் பிரச்சனைகளை தேடிக்க வேண்டாம். கோவிலுக்கு போலாமா? சாமி விஷயத்துல நல்ல காரியங்களை செய்யலன்னா அது நம்ம குடும்பத்துக்கே ஆபத்தா முடியுமா? சரின்னு சொல்லுங்கம்மா. சரி சரி, என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, போய் தொலைங்க. அப்பாடா, பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி சாமி. நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க பொண்ணுங்க முளைப்பாரி எடுக்கவே சம்மதிச்சிருக்கா. எல்லாம் சிவமயம். நீங்க கவலைப்படாதீங்க. சாமி, உங்களுக்கு சாப்பாடு வாங்க போன என் புருஷனை இன்னும் காணோம். வந்து விடுவார் குழந்தாய், கவலைப்படாதே. உன் கணவன் மிகச்சிறந்த துணைவன். அவனை கண்ணுக்குள் வைத்து பார்த்துக்கொள். அவன் உனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நீ உன் உடம்பையும் பத்திரமாக பார்த்துக்கொள். சரிங்க சாமி. சாமி, இது எறும்பு. எங்க சொன்னா கேளுங்க, தேவையில்லாம பேசி மாட்ட போறீங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப இப்ப எல்லாம் நடந்துக்கிட்டதாப்பா உண்டு. சில விஷயங்களை
நான் இப்பொழுது தெளிவாக சொல்ல வேண்டியதிருக்கிறது. இந்த வீட்டு மூத்த மருமகன் ஒரு தலைமகன், தெய்வ மகன். சாமி, திரும்ப என்ன மூத்த மருமகனை பத்தியே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்க? அவன் என் மனதை ரொம்பவே கவர்ந்து விட்டான். அதனாலதான் 4 வார்த்தை அவனை பற்றி பெருமையாக சொல்கிறேன். சாமி, இங்க சட்டையில் ஏதோ இருக்கு. எங்க இதுக்கு மேல தாங்காது. வந்த வேலை முடிஞ்சல, கிளம்பலாம் வாங்க. மங்களம் மங்களம். அப்ப நான் வந்த காரியம் முடிஞ்சது. நான் கிளம்புறேன். வாங்க சாமி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வருகிறேன். உன் சந்தேகத்தை குறைத்துக்கொள். உன் கணவனை நன்றாக பார்த்துக்கொள். அத்த, சாமி போய் விட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. பக்தா, என் நடிப்பு எப்படி? பேசாம போயிருங்க, கடுப்பாயிருவேன்னு சொல்லிட்டேன். சாமியார் வேஷம் போட்டு உள்ள போய் வந்த விஷயத்த பேசுங்கன்னு சொன்னா நீங்க உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல விடுப்பா. என்னதான் நிஜ சாமியார நம்பிட்டாங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. நாம நினைச்ச காரியம் நல்லபடியா நடந்துச்சுல, அது நமக்கு வெற்றி தானே. சரி இருங்க, நான் போய் பாட்டியை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வரேன். எப்பா போறவள அந்த மேக்கப் கடையில் இறக்கி விட்டுருப்பா. தாடிலாம் ரொம்ப அரிக்குதுப்பா. ரொம்ப நேரம் அந்த கட்டப்ல இருக்க முடியலப்பா. சரி வாங்க. ஓகேப்பா. பாட்டி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பேத்திங்க எல்லாம் கோயிலுக்கு வர போறாங்க. என்னையா சொல்ற? நெசமாவா? என் பேத்திங்க கோயிலுக்கு வராங்களா? ஆமா பாட்டி, நாங்க அத்தை கிட்ட பேசிட்டோம். அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே கோயில் காரியங்களை உங்க பேத்திங்களை வச்சே செய்யலாம். எப்படியா? நான் வீட்டுக்கு வந்தப்ப அப்படி சண்டை போட்டா, இதுக்கு எப்படி உன் அத்தைக்காரி ஒத்துக்கிட்டா? அது எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க, விடுங்களேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் பாட்டி வந்தேன். சந்தோஷமா இருக்கியா? ஐயா, இந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போயிடியா. இந்தா, இத என் 4 பேத்திகளுக்கு கொடுத்துறியா? ஐயா, பார்த்து போயிட்டு வாயா. சரிங்க பாட்டி, நான் போய் இது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். வரேன் பாட்டி. வாயா. அப்பா முருகா, உன் கருணையால என் பேத்திங்கெல்லாம் கோயிலுக்கு வரப்போறாங்க. இதெல்லாம் உன்னாலதாயா முடிஞ்சது. ரொம்ப நன்றியா முருகா. முருகா, இந்தாக்கா. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வரீங்கன்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். அவங்க உங்களுக்காக ஏற்கனவே வாங்கின துணியெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அத்தை, உங்களுக்கும் இதுல துணி இருக்கு. எனக்கு வேண்டாம் மாப்பிள்ள. இவங்க எல்லாரும் போட்டுக்கிட்டோம். மாமா, உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. இதுல ஆளுக்கு 2 ட்ரெஸ் இருக்கு. ஒன்னு இன்னைக்கு போட்டுக்க சொன்னாங்க, இன்னொன்னு நாளைக்கு போட்டுக்கோங்க. இந்தா. சரி, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா கிளம்பலாம். ஒரு சின்ன விஷயம், நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எங்க? எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் அவங்கள இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ம். அக்கா, வாங்க வாங்க. என்ன இங்க வந்திருக்கீங்க? என்ன பண்றது, வீட்டுக்கு போனேன். அங்க போட்டி இருந்தது. நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். இவ்வளவு தூரம் உங்களை அலைய விட்டதுக்கு சாரி. எதுக்கு சாரி எல்லாம்? அட, என்ன நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்க? அம்மா எங்க? அதுவா, பக்கத்து வீட்ல ஒரு அம்மா மலைக்கோவிலுக்கு போறேன், கூட வரீங்களான்னு அத்தை கிட்ட கேட்டாங்க. அத்தைக்கும் அந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசை, அதான் கூடவே கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு போறது ஒரு விதமான நிம்மதி கொடுக்கும் இல்லையா? போயிட்டு வரட்டும். வீட்ல பாத்திருந்தனா உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டிருப்பேன். இந்த தோப்புல உங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. எதுவும் வேண்டாம், நீங்க கேட்டதே போதும்.
அது சரி, உங்க கைவலி எப்படி இருக்கு? அம்மா கொடுத்த மருந்து ரொம்ப நல்லா கேக்குது. வலி நல்லா குறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. சரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். சொல்லுங்க. எங்க அப்பாவோட ஊர்ல கும்பாபிஷேகம் கிராண்டா நடக்க போகுது. அப்பாவோட ஃபேமிலி தான் ஊர்ல ஜமீன் குடும்பம். சோ அது எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அப்படியா? ஆமா, நான் என் அக்கா தங்கச்சி எல்லாரும் முளைப்பாரி எடுக்கிறோம். எங்க ஃபேமிலி சார்பா விருந்தெல்லாம் நடக்குது. அதனால நீங்களும் அம்மாவும் அவசியம் வரணும். வரோம். எந்த ஊரு? திருப்புலானி. இன்னைக்கு மட்டும் வந்தா பத்தாது, நாளைக்கு கும்பாபிஷேகம், அதுக்கும் வரணும். கண்டிப்பா வரோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட அம்மா கொடுத்த மருந்து பத்தியும் உங்க 2 பேர் பத்தியும் சொன்னேன். அவசியம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க வாங்க, நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நிச்சயமா வரோங்க.